இந்த ஆண்டு ஆர்டிஇயில் மாணவர் சேர்க்கை நடக்குமா, நடக்காமல் போனால் அதுக்கு காரணம் தமிழ்நாட்டை ஆள்ற திமுக அரசா, ஒன்றியத்தை ஆள்ற பாஜக அரசா? மக்கள் விரோத, தமிழர் விரோத புதிய கல்விக் கொள்கையை ஏற்றால்தான் தமிழ்நாடு மாநிலத்தின் கல்விக்கான சமக்கிர சிக்ஷா நிதியை கொடுக்க முடியும் அப்படின்னு ஒன்றிய அரசு நிறுத்தி வச்சிருக்கு. கல்வி உரிமை சட்டத்தின் கீழ் சேர்க்கப்படக்கூடிய மாணவர்களுக்கான நிதி மத்திய அரசால் விடுவிக்கப்படலை அப்படின்னு விளம்பர மாடல் திமுக அரசு ஒன்றிய அரசை குற்றம் சுமத்தி இந்த ஆண்டுக்கான ஆர்டிஇ மாணவர் சேர்க்கைக்கான முன்னெடுப்புகளையே இன்னும் துவங்கலை. தமிழர் விரோத, கல்வி விரோத தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சிறப்பாக பேசின தமிழக முதல்வர் நிதியை கொண்டு வர்றதுக்கான எந்த ஒரு வலிமையான முன்னெடுப்பையும் செய்யலை. இந்தியை ஏற்றுக்கிட்டால் தான் நிதி அப்படின்னு பெரியார் இருந்திருந்தா ஒன்றிய அரசால் சொல்லிட முடியுமா? அண்ணா காலத்திலேயோ கலைஞர் காலத்திலேயோ இப்படியான அறிவிப்புக்கு அடுத்த நாள் நாடு எப்படி இருக்கும்? விளம்பர மாடல் திமுக அரசு ஒன்றிய அரசுக்கு எதிராக வலிமையாக என்ன செஞ்சுட்டு? தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்படக்கூடிய 25% ஏழை எளிய மாணவ மாணவிகளின் கல்வி கட்டணத்தை தமிழ்நாடு அரசு செலுத்தணும். ஆனால் கடந்த 2 ஆண்டுகளாக விளம்பர மாடல் திமுக அரசு இந்த தொகையை செலுத்தலை. இப்போது மத்திய அரசு தலையில் பழியை தூக்கி போட்டாச்சு. தீர்வு தான் என்ன?